அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சிம்பிளான தக்காளி தொக்கு. அதாவது வீட்டில் நம்மளுக்கு எந்த காய்கறியுமே இல்லை அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஈஸியான ஒரு தக்காளி தொக்கு. சாப்பாடு சமைச்சிட்டோம், ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு சமைக்கவும் இல்லை, சமைச்சாச்சு ஆனால் நம்மளால் குழம்பு வைக்க காயும் இல்லை, சமைக்கவும் லேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயத்தை வச்சு எப்படி இந்த டிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, நான் இப்போ சின்னதாக ஒரு 5 தக்காளி சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை இருக்கோ அதை பற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தக்காளிக்கு தகுந்தாப்பில் ஒரு 2 வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் எங்கள் வீட்டில் இருந்தது, ஸோ அதனால நான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். தக்காளியையும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெந்தயம், இந்த பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். உப்பு எடுத்துருக்கேம்மா. இது இப்போ நம்மளுக்கு என்னென்னா, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும், ஏன்னா தொக்குங்கிறனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சோண்டு வெந்தயம். அதை பொரியட்டும் கொஞ்சம் நேரம். எண்ணெய் காஞ்சோடனே அது பொரியும், உங்களுக்கே தெரியும். கலர் மாறிடுச்சு, இந்த சவுண்ட் வந்துச்சுங்களா. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம கிண்டணும். பொன்னிறம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தா ஈஸியாக வெங்காயம் குக் ஆகிடும். கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வெந்து வரணும். நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துட்டு வருது. ரொம்பவும் வெங்காயம் வேக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வெந்தால் போதும். கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை உள்ளே போடுவோம். நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ தக்காளியும் வதங்கணும், நம்மளுக்கு தேவைப்படுறதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். ரெண்டையும் கிளறி விட்டுட்டு ரொம்ப ஃப்ளேம் ஏற்றிட வேண்டாம். கொஞ்சம் லைட்டான இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கா அப்படின்னா நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்சு வச்ச தக்காளி தொக்கு தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.